Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhilnathan excretory products and their elimination chapter oda one shot quick revision paaka porom. இந்த one shot quick revision பார்த்தாலே புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க இந்த சாப்டர்ல இருந்து என்ன क्वेश्चन கேட்டாலும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஓகேங்க. சோ இப்போ நம்ம வந்து excretory products and their elimination அந்த சாப்டரோட one shot revision for NEET 2026 பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இந்த சாப்டர்ல நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? நைட்ரோஜனஸ் வேஸ்ட் என்னென்ன இருக்கு? அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் இருக்கு. அனிமல் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் படிக்க போறோம். வெவ்வேறு அனிமல்ஸ்ல என்னென்ன எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், கிட்னி அனாட்டமி படிக்க போறோம். நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர், குளோமெருலஸ் அண்ட் கலெக்டிங் டக்ட் இதெல்லாம் படிக்க போறோம். யூரின் ஃபார்மேஷன், ஃபில்ட்ரேஷன், அப்சார்ப்ஷன், செக்ரீஷன் இதெல்லாம் படிக்க போறோம். டியூபுலார் ஃபங்க்ஷன், பிசிடியோட ஃபங்க்ஷன் என்ன, ஹென்லேயோட லூப்ஸ் அதோட ஃபங்க்ஷன் என்ன, டிசிடி கலெக்டிங் டக்ட், கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அண்ட் ஆஸ்மோலாரிட்டி கிரேடியன்ட் படிக்க போறோம். ரெகுலேஷன், மிக்சுரேஷன் அண்ட் டிசார்டர்ஸ் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். இதுல பாருங்க, குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படிங்கிறது பர் மினிட்க்கு 125 மில்லி லிட்டர், பர் டேக்கு 180 லிட்டர் யூரின்ங்க. அதே ஒரு நாளைக்கு யூரின் ரிலீஸ் பண்ணது ஆக்சுவலா 1 to 1.5 லிட்டர் பர் டே தான். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்ஸிசிட்டிக்கும் தகுந்த மாதிரி வாட்டர் ரெக்யர்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ டைப் ஆஃப் வேஸ்ட், ப்ராசஸ்க்கு நேமு, டாக்ஸிசிட்டியோட அளவு, வாட்டர் எவ்வளோ தேவைப்படுது, எக்ஸாம்பிள் ஆர்கானிசம்ஸ் என்ன. ஸோ அமோனியாவை வேஸ்டா, நைட்ரோஜினஸ் வேஸ்டா வெளியே அனுப்பக்கூடியது அம்மோனோடீலிசம் அப்படிம்போம். இதுதான் மோஸ்ட் டாக்ஸிக், விஷத்தன்மை அதிகம் வாய்ந்தது. அதனால அதிகமான வாட்டர் தேவை. போனி ஃபிஷஸ், அக்வாட்டிக் ஆம்பிபியன்ஸ், அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ்லாம் அம்மோனோடீலிசம் இருக்கு. அமோனியா நைட்ரஜன் வேஸ்டா வெளியேறுது. யூரியோடீலிசம் அப்படின்னு சொல்லுவோம். மாட்ரேட் வாட்டர் இருந்தால் போதும். அதே மாதிரி டாக்ஸிசிட்டியும் மாட்ரேட்டாக தான் இருக்கும். மேமல்ஸ், மெனி டெரஸ்ட்ரியல் ஆம்பிபியன்ஸ், நிலத்தில் வாழக்கூடிய ஆம்பிபியன்ஸ், ஃப்ராக் அந்த மாதிரி மெரைன் ஃபிஷஸ்லாம் யூரியா வந்து வேஸ்ட் மெட்டீரியலாக வெளியேறுது. யூரிக் ஆசிடா நைட்ரோஜினஸ் வேஸ்ட் வெளியேறது யூரிக்கோடீலிசம். சி இருக்கு பாருங்க, யூரிக் ஆசிட், யூரிக்கோடீலிசம். இதுதான் உள்ளதுலேயே ரொம்ப கம்மியான விஷத்தன்மை வந்து. ரொம்ப கம்மியான வாட்டர் இருந்தால் போதும். ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், லேண்ட் ஸ்னெயில்ஸ், இன்செக்ட்ஸ் இதுக்கெல்லாம் யூரிக் ஆசிட் நைட்ரோஜன் வேஸ்டா வெளியேறுது. அடுத்துங்க, ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆர்கானிசம்ஸ் பார்க்கலாம். ஸோ பிளனேரியா, ரோட்டிஃபர்ஸ், சம் அனிலிட்ஸ், சில அனிலிடா மட்டும் அனிலிட்ஸ், ஆம்பியாக்சிஸ் இங்கெல்லாம் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கனா புரோட்டோனெஃப்ரிடியா இருக்கு அல்லது ஃப்ளேம் செல்ஸ் இருக்கு. மெயின் ரோல் இந்த ஃப்ளேம் செல்ஸோட ஃபங்க்ஷன் அல்லது புரோட்டோனெஃப்ரியாவோட ஃபங்க்ஷன் வந்து ஆஸ்மோ ரெகுலேஷன், வாட்டர் ரெகுலேஷன் பண்றதுங்க. எர்த்வர்ம் அண்ட் அதர் அனிலிட்ஸ்ல நெஃப்ரிடியா எக்ஸ்கிரீட்டரி ஆர்கனா இருக்கு, எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சரா இருக்கு. நைட்ரஜன் வேஸ்ட் ரிமூவலுக்கும் அயானிக் பேலன்ஸ்க்கும் இந்த நெஃப்ரிடியா ஹெல்ப் பண்ணுது. காக்ரோச்லையும் மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸ்லையும் மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சரா இருக்கு. வேஸ்ட் ரிமூவலுக்கும் ஆஸ்மோட்டிக் ரெகுலேஷனுக்கும் ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கும் ஹெல்ப் பண்றது. ப்ரான் அண்ட் கிரஸ்டேஷியன்ஸ்ல ஆன்டினல் ஆர் கிரீன் கிளாண்ட்ஸ் வந்து எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சரா இருக்கு. மெயின் எக்ஸ்கிரீஷன் வேஸ்ட் மெட்டீரியல் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. வெர்டிபிரேட்ஸ்ல கிட்னிஸ் தான் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கனா இருக்கு. காம்ப்ளெக்ஸ் டியூபுலார் ஆர்கனா இந்த கிட்னி இருக்கு. ஸோ இதுல புரோட்டோனெஃப்ரிடியா அப்படிங்கிறது பிரைமரிலி ஆஸ்மோ ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன் தான் பண்ணும். எக்ஸ்கிரீஷன் மட்டும் இல்லை, வாட்டர் ரெகுலேட் பண்றதுக்கு புரோட்டோனெஃப்ரிடியா ஹெல்ப் பண்ணுதுங்கிறத நோட் பண்ணிக்கணும். அடுத்து ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்துல என்னென்னலாம் இருக்கு? பேர் ஆஃப் கிட்னி, 2 கிட்னி இருக்கு. இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. பேர் ஆஃப் கிட்னி இருக்கு. 1 பேர் ஆஃப் யூரிட்டர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, யூரிட்டர்ங்கிறது இந்த கிட்னில இருந்து வரக்கூடிய டியூப். இங்க ஒன்று இருக்கு, லெஃப்ட் கிட்னிக்கு ஒன்று, ரைட் கிட்னிக்கு ஒன்று. பேர் ஆஃப் யூரிட்டர் இருக்கு. யூரினரி பிளேடர் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, பேர் கிடையாது, ஒரே ஒரு யூரினரி பிளேடர். யூரித்ரா, யூரின் வெளியேறது யூரினரி பிளேடர்ல இருந்து, அதாங்க.
ஸோ கிட்னிஸ் வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்லையும் பீன் ஷேப்டாகவும் இருக்கு. ஸோ தொராசிக் லாஸ்ட் தொராசிக் டு தேர்ட் லும்பார் வெர்டிப்ரால இது அரேஞ்ச் ஆகியிருக்கு. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. அடல்ட் கிட்னி 10 to 12 சென்டிமீட்டர் லாங் இருக்கும் நீளம், 5 to 7 சென்டிமீட்டர் வைடாக இருக்கும், 2 to 3 சென்டிமீட்டர் திக்னஸோட இருக்கும். வெயிட் வந்து 120லேருந்து 170 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்களா சார் அப்படின்னா, டிஃபிகல்ட்டாக கேட்கணும்னா கேட்கலாம். ஓகே, அடுத்து ஸோ கிட்னியோட லாங்கிடியூடினல் செக்ஷன் நீள்வெட்டு தோற்றம்னு சொல்லுவோம். இதில் கார்டெக்ஸ், மெடுல்லா, பெல்விஸ் அப்படின்னு 3 ரீஜன் உங்களுக்கு தெரியுதுங்க. ஸோ இதுதான் கார்டெக்ஸ் ரீஜன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் மெடுல்லா அப்படிங்கிறது இந்த ரீஜன், இந்த மெடுல்லரி பிரமிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரீஜன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் வெளியில் டஃப் கேப்சியூல் இருக்கும், தென் அவுட்டர் கார்டெக்ஸ் ரீஜன் இருக்கும், இன்னர் மெடுல்லா ரீஜன் இருக்கும். மெடுல்லா ரீஜனில் மெடுல்லரி பிரமிட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். எதுல இருந்துன்னா கேல்சிசஸ் அதுலேருந்து. ஓகேங்க, கேலிக்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ளூரலில் கேலிசஸ். ரீனல் பெல்விஸ் கண்டினியூஸ் அஸ் யூரிட்டர். ஸோ இந்த பெல்விஸ் ரீஜன்லேருந்து யூரிட்டர் அந்த டியூபாக கண்டினியூ ஆகுது. கார்டெக்ஸ் பிட்வீன் பிரமிட்ஸ். ஸோ இந்த பிரமிட்ஸ்க்கு இடையில கார்டெக்ஸ் ரீஜன் இருக்குது. அதை வந்து காலம்ஸ் ஆஃப் பெர்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில கார்டெக்ஸ் ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, 2 பிரமிடுக்கு இடையில, அது வந்து காலம், ரீனல் காலம்னு சொல்றாங்கல்ல, அதை வந்து காலம் ஆஃப் பெர்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைலம் அப்படிங்கிறது நாட்ச் வேர் யூரிட்டர், பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் என்டர். இந்த இடங்க, இந்த இடம் ஹைலம் அப்படிங்கிற ரீஜன்ல தான் நாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரிட்டர் இந்த குழாய், யூரினை இந்த வேஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு வர இந்த டியூப், பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ், இது எல்லாமே என்டர் ஆகிற இடம் ஹைலம் அப்படிங்கிற ரீஜன். ஓகேங்க. ஸோ நெஃப்ரான் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. இப்போ கிட்னியை இந்த மாதிரி பீன் ஷேப்ல பார்க்குறீங்க இல்லையா, இதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு செல்லும் எப்படி இருக்கும், இந்த ஷேப்ல இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவோம், யூனிட் ஆஃப் கிட்னி. அதுவும் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. நியர்லி 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ் ஒரு கிட்னிக்கு இருக்கு. ஓகேங்க. ஸோ தெர் ஆர் 2 பார்ட்ஸ், ஒன்று குளோமிருலஸ், ரெண்டாவது ரீனல் டியூபியூல். இந்த உருண்டையா கப்பு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா மேலே, இந்த ரீஜன் தான் குளோமிருலஸ். அதுக்கப்புறம் டியூபியூல், ரீனல் டியூபியூல் ரீஜன் இருக்கு. பவுமன்ஸ் கேப்சியூல் வந்து குளோமிருலஸை கவர் பண்ணிட்டு இருக்கு. இந்த கப் ஷேப்ல எல்லோ கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, அதான் பவுமன்ஸ் கேப்சியூல். உள்ள அந்த பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அதான் குளோமிருலஸ். ஓகேங்க. குளோமிருலஸும் பவுமன் கேப்சியூலையும் சேர்த்து நம்ம மால்ஃபீஜியன் பாடி அல்லது ரீனல் கார்பஸ்குல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சயின்டிபிக் டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ குளோமிருலஸ் அப்படிங்கிறது இந்த ரெட் கலர்ல இருக்க இந்த வலைப்பின்னல் மாதிரி இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ், அதை சுற்றி கப் ஷேப்ல இருக்கிறது பவுமன்ஸ் கேப்சியூல். குளோமிருலஸ் பிளஸ் பவுமன்ஸ் கேப்சியூல மால்ஃபீஜியன் பாடி அல்லது ரீனல் கார்பஸ்குல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டியூபியூலோட ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல் வரும். ப்ராக்சிமல்னா நியர்பைன்னு அர்த்தம். இந்த பவுமன் கேப்சூல்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல், பிசிடின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த இப்படி போயிட்டு இப்படி ஹேர்பின் மாதிரி வளைஞ்சி வருது பார்த்தீங்களா யூ ஷேப்ல, அப்படின்னா அதுக்கு பேர் லூப், ஹென்லேஸ் லூப் வருது. அதுக்கப்புறம் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல். டிஸ்டல்னா டிஸ்டன்ஸ், தள்ளி இருக்கிறது, பவுமன் கேப்சூலை விட்டு தள்ளி இருக்கு, அதனால டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல் வருது. கடைசியா கலெக்டிங் டக்ட் வருது. ஸோ பிசிடி, ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல், ஹென்லேஸ் லூப், டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல், கலெக்டிங் டக்ட். இந்த 4ம் சேர்ந்தது தான் டியூபியூலார் ரீஜனுங்க. ரீனல் அந்த டியூபியூலார், அந்த ரீனல் டியூபியூல்னு படிக்கிறோம்ல, அதுல இருக்கிறது. ஸோ பிளட் பாத், பிளட் எந்த வழியா போகுது, ஃபர்ஸ்ட் ரீனல் ஆர்டரியில இருந்து அஃபரண்ட் ஆர்டீரியோல், ஆர்டரியோட பிரான்ச்சஸ் தான் ஆர்டீரியோலுங்க. தென் குளோமிருலார் ரீஜன் உள்ள போகுது. எஃபரண்ட் ஆர்டீரியோல்ல இருந்து பெரி டியூபுலார் கேப்லரிஸ் வழியா வாசாரெக்டாவுக்கு வருது. இதுதான் பிளட் போற
ஆர்டர் இங்கே பாருங்க, வாசா ரெக்டாலாம் இங்கே இருக்கு. ஸோ இந்த பிளட்லலாம் நமக்கு வந்து அப்சார்ப்ஷன் ரீஅப்சார்ப்ஷன் மூலியமா பிளட் பியூரிஃபை ஆகுதுங்க. பிளட்ல இருக்க வேஸ்ட்டை இது பியூரிஃபிகேஷன் பண்ற ஏரியாவா இருக்கு. ஸோ கார்டிகல் வெர்சஸ் ஜக்ஸ்டா மெடுல்லரி நெஃப்ரான். கார்டிகல் நெஃப்ரான் அப்படிங்கிறது மெஜாரிட்டி ஆஃப் த நெஃப்ரான் கார்டிகல் நெஃப்ரானா தான் இருக்கும். கார்டெக்ஸ் ரீஜன்ல இருக்கிறதுங்க. ஷார்ட் ஹென்லேஸ் லூப் இருக்கும். எக்ஸ்டென்ஸ் வெரி லிட்டில் இன்டு மிடில்லா. வாசா ரெக்டா ஆப்சென்ட் ஆர் ஹைலி ரெடியூஸ்ட். இந்த கார்டிகல் ரீஜன்ல இருக்கக்கூடிய நெஃப்ரான், இந்த ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய நெஃப்ரான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்க, ஹென்லேஸ் லூப் ரொம்ப ஷார்ட்டாவோ இல்லை ஆப்சென்ட்டாவோ இருக்குங்கிறாங்க அதில். ஓகேங்களா, ஷார்ட் ஹென்லேஸ் லூப், ரொம்ப குட்டியான ஹென்லேஸ் லூப் தான் இருக்கும். ஸோ வாசா ரெக்டா ஆப்சென்ட்டாக இருக்கும் அல்லது ஹைலி ரெடியூஸ்டாக இருக்கும். ஹென்லேஸ் லூப்பும் ஷார்ட்டாக இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் நெஃப்ரான் வந்து கார்டிகல் நெஃப்ரான் தான். ஜக்ஸ்டா மெடுல்லரி நெஃப்ரான் அப்படிங்கிறது லூப் ஆஃப் ஹென்லே ரொம்ப லாங்கா இருக்கும். மெடுல்லாவுக்கு உள்ள டீப்பா ரன் ஆகும். வாசா ரெக்டா கம்பல்சரி இருக்கும். எசென்ஷியல் ஃபார் கான்சென்ட்ரேட்டட் யூரின். ஸோ நல்ல இந்த மெடுல்லரி ரீஜனுக்குள்ள போயிருந்தா அதுதான் ஜக்ஸ்டா மெடுல்லரி நெஃப்ரானுங்க. அதுதான் கான்சென்ட்ரேட்டட் யூரினை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் யூரின் ஃபார்மேஷன். இதுல 3 ப்ராசஸ் இருக்கு. ப்ராசஸ் 1, glomerular filtration. So blood plasma filtrated into Bowman's capsule. Proteins வந்து mostly retain பண்ணிக்கும். Reabsorption ரெண்டாவது ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பிளட் பிளாஸ்மா ஃபில்டர் ஆகுது எங்க, பவுமன் கேப்சூல்ஸ்ல. புரோட்டீன் ரீடைன் பண்ணி வச்சுப்பாங்க, பிளட் பிளாஸ்மா மட்டும் ஃபில்டர் ஆகுது பவுமன் கேப்சூல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் ஜாப், குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ஸ்டெப். ரெண்டாவது ரீஅப்சார்ப்ஷன். யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் மோஸ்ட்லி வாட்டர் வந்து பிளட்டுக்கு ரிட்டர்ன் ஆகி வந்துடும். செக்ரீஷன், H+ அயான், K+ அயான், அமோனியா அயான் மூவ் ஃப்ரம் டியூபுலார் செல்ஸ் டு ஃபில்ட்ரேட். ஸோ இதெல்லாம் மூவ் அவுட் ஆகி போகும். ஸோ ஃபில்ட்ரேஷன் இஸ் நாட் செலக்டிவ். இங்கே ஃபில்ட்ரேஷன் வந்து செலக்டிவாக இருக்காது. பட் ரீஅப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷன் வந்து செலக்டிவாக இருக்கும். செக்ரீஷன் பண்ணுறது தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணணும், ரீஅப்சார்ப்ஷன் தேவையில்லாததெல்லாம் திருப்பி எடுத்துக்கணும். ஸோ இது செலக்டிவாக இருக்கும். பட் குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் நான் செலக்டிவ். என்டையர் பிளட் பிளாஸ்மாவும் ஃபில்ட்ரேட் ஆகுங்க. ஸோ குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படிங்கிறது ஃபில்ட்ரேட் ஃபார்ம்டு பை கிட்னி பர் யூனிட் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஃபில்ட்ரேட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. ஹெல்தி ஹியூமன் குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 125 ml per minute இருக்கும். 180 லிட்டர் பர் டே. ஆனால் நம்ம 180 லிட்டர் யூரின் எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டங்க. ஸோ பிளட் ஃபில்டர்டு பை கிட்னி வந்து 1100 to 1200 ml per minute. அதாவது 1/5 ஆஃப் கார்டியாக் அவுட்புட்டில், கார்டியாக் அவுட்புட் வந்து அதில் 1/5 வந்து பிளட் ஃபில்டர் வந்து பிளட் ஃபில்ட்ரேஷன் கிட்னியில் நடக்குது. ஓகேங்க. இந்த குளோமெருலரி பிளட் ப்ரீ ஃபில்ட்ரேட் என்டர்ஸ், புரோட்டீனை மட்டும் ரீடைன் பண்ணிக்கும், மீதி ஃபில்ட்ரேட் பவுமன்ஸ் கேப்சூல்ஸ்க்கு போகும். இந்த ப்ராசஸை நம்ம அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்க. ஃபில்ட்ரேஷன் பேரியர் அல்லது ஜக்ஸ்ட்ரா குளோமெருலார் இந்த ஆட்டோ ரெகுலேஷன் என்ன? 3 ஃபில்ட்ரேஷன் லேயர்ஸ் நமக்கு இருக்கு. 1, எண்டோதீலியம் ஆஃப் குளோமெருலார் பிளட் வெசல்ஸ். ரெண்டாவது பேஸ்மெண்ட் மெம்பரேன். மூணாவது எபிதீலியம் ஆஃப் பவுமன்ஸ் கேப்சூல் வித் போடோசைட்ஸ் அண்ட் ஸ்லிட் போர்ஸ். இது வந்து நமக்கு ஃபில்ட்ரேஷன் பேரி GA ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஃபால் ஆஃப் குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் டிடெக்டட் அட் கான்டாக்ட் ரீஜன் ஆஃப் DCT, distal convoluted tubule regionல and afferent arteriole. ஸோ ஜக்ஸ்ட்ரா குளோமெருலார் செல்ஸ் வந்து ரெனினை செக்ரீட் பண்ணும். என்னது, ஒருவேளை குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் குறைஞ்சி போச்சுன்னா ரெனினை செக்ரீட் பண்ணும். யாரு? ஜக்ஸ்ட்ரா குளோமெருலார் செல்ஸ். ஸோ ரெனின் வந்து குளோமெருலார் பிளட் ஃப்ளோவை அதிகப்படுத்தி GFR நார்மல் ரேட்டுக்கு, குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை நார்மல் ரேட்டுக்கு கொண்டு வரதுக்கு இந்த ரெனின் ஹெல்ப் பண்ணுவார்.
ஸோ எப்போ குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் குறையுதோ அப்போ ஜக்ஸ்ட்ரா குளோமெருலார் செல்ஸ் ரெனினை ரிலீஸ் பண்ணி ரெனின் குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை நார்மலில் வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ போடோசைட்ஸ் அப்படிங்கிறது மைன்யூட் ஸ்பேசஸ் கால்டு ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ். ஸ்லிட்ஸ்னா மைன்யூட் ஓப்பனிங், சல்லடை மாதிரி ஸ்லிட் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். JGA ஜக்ஸ்ட்ரா குளோமெருலார் அப்பேரட்டஸ் அப்படிங்கிறது எ ஸ்பெஷல் சென்சிட்டிவ் ரீஜன். அது எதுக்கு இருக்குதுன்னா குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை ரெகுலேட் பண்ண. குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் குறைஞ்சி போச்சுன்னா யூரின் ஃபார்மேஷன் குறைஞ்சி போயிடும். அதை திருப்பி நார்மல் கொண்டு வரதுக்கு ரெனினை செக்ரீட் பண்ண ஹெல்ப் பண்றது தான் JGA. ஓகேங்க. ரீஅப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷன். ஸோ வாட் மூவ்ஸ் வேர் அப்படிங்கிறது தான். ரீஅப்சார்ப்ஷன்ல டியூபியூல்ல இருந்து பிளட் மூவ் பண்ணுது. குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் சோடியம் ஆக்டிவ்லி ரீஅப்சார்ப்ஷன்லங்க. வாட்டர் பாசிவ்லி ரீஅப்சார்ப்ஸ் இனிஷியல் செக்மெண்ட்ஸ். முதல்ல வாட்டர் ரீஅப்சார்ப் பண்ணிடும். பாசிவ்லினா வித்தவுட் யூசிங் ATP. நியர்லி 99% ஆஃப் த ஃபில்ட்ரேட் வந்து ரீஅப்சார்ப் ஆயிடும். ஓகேங்க. செக்ரீஷன் அப்படிங்கிறது பிளட் டியூபுலர் செல்ஸ்ல இருந்து ஃபில்ட்ரேட்டுக்கு போகுது. ஸோ ரீஅப்சார்ப்ஷன் டியூபியூல்ல இருந்து பிளட்டுக்கு போறது யார் யாருங்க? குளுக்கோஸ், அமினோ ஆசிட், சோடியம் இதெல்லாம். ஆக்டிவ்லி ரீஅப்சார்ப்னா ATPயை யூஸ் பண்ணி, எனர்ஜியை யூஸ் பண்ணி ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுது. வாட்டர் வந்து பாசிவா வித்தவுட் ATP ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுது. ஸோ இது டியூபியூல்ல இருந்து பிளட்டுக்கு போகுது. பிளட் ஆர் டியூபுலர் செல்ஸ்ல இருந்து ஃபில்ட்ரேட்டுக்கு போகுது. H+ செக்ரீட் ஆகும், K+ செக்ரீட் ஆகும், NH3 செக்ரீட் ஆகும். ஸோ அயானிக் அண்ட் ஆசிட் பேஸ் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண இது ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 180 லிட்டர் பர் டே ஃபில்ட்ரேட் வருது. ஆனால் யூரின் வந்து 1.5 லிட்டர் பர் டே தான் வெளியேறுது. அதனால தான் ரீஅப்சார்ப்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் ரீஅப்சார்ப்ஷன் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால தான் 180 லிட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்ட்ரேட்டலோட அளவு 1.5 லிட்டரா யூரினா, கான்சென்ட்ரேட்டட் யூரினா குறைஞ்சி நம்ம பாடியிலேருந்து ரிலீஸ் ஆகுது. PCT ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல். இங்கே தான் மேஜர் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கக்கூடிய செக்மெண்ட்டாக இருக்கு. PCT எபித்திலியம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கியூபாய்டல் பிரஷ் பார்டர் எபித்திலியத்தோட இருக்கும். ஏன் அந்த பிரஷ் பார்டர் எபித்திலியம் இருக்குன்னா, பிரஷ் பார்டர் எபித்திலியம் செல்ஸ் இப்படி இருக்குங்க. பிரஷ் பார்டர் எபித்திலியம் செல்ஸ்ங்கிறது இந்த மாதிரி பிரஷ்ல இருக்க பிரிசில்ஸ் மாதிரி ஆகியிருக்கும். எதுக்காக இது இப்படி மாறி இருக்குங்க? இதோட சர்ஃபேஸ் ஏரியாவும் இதோட சர்ஃபேஸ் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த பிரஷ் பார்டர் எபித்திலியம் செல்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆல் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸை ரீஅப்சார்ப் பண்ணிடும். 70 to 80% எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் வாட்டரை ரீஅப்சார்ப் பண்ணிடும். H+ அண்ட் NH3-ஐ செக்ரீட் பண்ணி ஃபில்ட்ரேட்டுக்கு அனுப்பிடும். பைகார்பனேட்ஸை ரீஅப்சார்ப் பண்ணிடும். pH அண்ட் அயானிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்றது இந்த PCT ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூலோட ஃபங்க்ஷன். ஸோ PCT-ல தான் மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. பிரஷ் பார்டர் செல்ஸ் நமக்கு PCT-ல இருக்கு. குளுக்கோஸும் அமினோ ஆசிடும் ஆக்டிவா அப்சார்ப் ஆகுது, ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. ஆக்டிவ்னா ATP எனர்ஜியை யூஸ் பண்ணி குளுக்கோஸ், அமினோ ஆசிடை ரீஅப்சார்ப் பண்ணிடுவாங்க. ஹென்லேஸ் லூப். ஸோ இங்கே வந்து ஆப்போசிட் பர்மியபிலிட்டி சொல்லுவாங்க. இங்கே வந்து டிசெண்டிங் லிம், இந்த யூ ஷேப்ல இப்படி வந்துட்டு மேலே போகுது இல்லைங்க, குளோமெருலர் அந்த நெஃப்ரான்ல பார்த்தோம்ல ஹென்லேஸ் லூப். இந்த எல்லோ கலர் இங்கே பாருங்க, இப்படி வந்துட்டு மேலே போகுது இல்லைங்களா? ஸோ அதுதாங்க. இங்க இருந்து இப்படி வந்துட்டு யூ ஷேப்ல மேலே போகுது. ஸோ அது ஹென்லேஸ் லூப். இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, ஹென்லேஸ் லூப். ஓகே. ஸோ டிசெண்டிங் லிம், அசெண்டிங் லிம்னு ரெண்டு இருக்கு. கீழே வர்றது திருப்பியும் மேலே போகுது, அதான் டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங் லிம். டிசெண்டிங் லிம் வந்து பெர்மியபிள் டு வாட்டர், ஆல்மோஸ்ட் இம்பெர்மியபிள் டு எலக்ட்ரோலைட். இம்பெர்மியபிள்னா டிரான்ஸ்போர்ட் ஆகிறத அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபில்ட்ரேட் பிகம்ஸ் கான்சென்ட்ரேட்டட், ஏன்னா வாட்டர்லாம் ரீஅப்சார்ப் பண்ணிடுறதுனால. ஸோ கான்சென்ட்ரேட்டட் ஆஸ் இட் மூவ்ஸ் டவுன், கீழே நோக்கி வர 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 நமக்கு ஃபில்ட்ரேட் கான்சென்ட்ரேட் ஆகும். அசெண்டிங் லிம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு இம்பெர்மியபிள், அலோஸ் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் எலக்ட்ரோலைட் டிரான்ஸ்போர்ட்.
ஸோ ஆக்டிவ்னா எனர்ஜி யூஸ் பண்ணுவாங்க, பேசிவ்னா எனர்ஜி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபில்ட்ரேட் பிகம்ஸ் டைல்யூட்டட் ஆஸ் இட் மூவ்ஸ் அப். ஸோ அகெயின் ஃபில்ட்ரேட் வாட்டர் ஆட் ஆகி டைல்யூட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்சார்ப்ஷன் இஸ் மினிமம் இன் அசெண்டிங் லிம்ப். அசெண்டிங்னா மேலே போகிறது. இங்கே ரீஅப்சார்ப்ஷன் கம்மி, பட் இட் மெயின்டைன்ஸ் மெடுல்லரி ஆஸ்மாலரிட்டி. மெடுல்லா ரீஜனில் ஆஸ்மாலரிட்டியை மெயின்டைன் பண்ண இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ டவுன் கீழே வரும்போது வாட்டர் வெளியே போகும், மேலே போகும்போது சால்ட் வெளியே போகும். டிசிடிங்க கலெக்டிங் டக்ட், டிசிடி அண்ட் கலெக்ட். ஸோ கனல் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர் இங்க நடக்குது. தேவைப்பட்ட ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். அந்த பைகார்பனேட்ஸை ரீஅப்சார்ப் பண்ணிடும். செலக்டிவ்லி செக்ரீட்ஸ் H+ அயான், K+ அயான் அண்ட் NH3. pHையும் சோடியம் பொட்டாசியம் பேலன்ஸ், அயானிக் பேலன்ஸையும் மெயின்டைன் பண்றது டிசிடியோட ஃபங்க்ஷன். கடைசியா கலெக்டிங் டக்ட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் கார்டெக்ஸ் டு இன்னர் மெடுல்லா. இங்கே தான் லார்ஜ் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். கலெக்டிங் டக்ட்ல ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா மெடுலரி இன்டர்ஸ்டிஷியத்துக்கு, மெடுல்லாவுக்கு என்டர் ஆகுது. இங்கே H+, K+ அயான் pH அண்ட் அயானிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக செக்ரீட் ஆகுது. ஸோ ஃபைனல் யூரின் கான்சன்ட்ரேட் டிபெண்ட்ஸ் ஹெவிலி ஆன் டிஸ்டல் டியூபியூல் அண்ட் கலெக்டிங் டக்ட் அண்டர் ஹார்மோனல் கண்ட்ரோல். ஸோ இந்த டிஸ்டல் டியூபியூலும் கலெக்டிங் டக்டும் தான் ஃபைனல் யூரின் கான்சன்ட்ரேஷனை வந்து நிர்ணயிக்குது. ஓகேங்க. ஸோ ரீஅப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷன். பிசிடியில் நமக்கு NaCl, சோடியம் குளோரைடு, H2O, H3, HCO3 அண்ட் நியூட்ரியன்ஸ் எல்லாம் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். H+ அண்ட் NH3 செக்ரீட் ஆகும். டிசெண்டிங் லிம்பில் H2O வெளியேறும். அசெண்டிங் லிம்பில் NaC வெளியேறும், NaCl சோடியம் குளோரைடு வெளியேறும். பட் வாட்டர் அசெண்டிங் லிம்பில் வெளியேறாது. ஏன்னா இம்பர்மியபிள் டு வாட்டர்னு படித்தோம் அசெண்டிங் லிம்ப். டிசிடிங்கிறது டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபில் NaCl, H2O, H3, HCO3 இதெல்லாம் ரீஅப்சார்ப்ஷன் ஆகும். K+ அயான், H+ அயான் செக்ரீட் ஆகும். கலெக்டிங் டக்ட்ல H2O வெளியேறும், யூரியா ரீசைக்கிள் நடக்கும், H+ அண்ட் K+ அயான் செக்ரீட் ஆகும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட PDF நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். கரண்ட்னா மூவ்மெண்ட்ல இருக்கிறது, கவுண்டர்னா ஆப்போசிட்ல மூவ் பண்றதுன்னு அர்த்தம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கவுண்டர்னா என்ன, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதுக்கு நீங்க எதிர்த்து சொல்றீங்கன்னா கவுண்டர்னு அர்த்தம். அப்போ கரண்ட்ங்கிறது மூவ்மெண்ட், அதுக்கு ஆப்போசிட்ல நடந்தா கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். ஸோ இங்க ஆப்போசிட் ஃப்ளோ இன் 2 limbs ஆஃப் ஹென்லேஸ் லூப். ஸோ ஹென்லேஸ் லூப்ல ஆப்போசிட் ஃப்ளோல நமக்கு மெட்டீரியல்ஸ் போறதுனால இதை நம்ம வந்து கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். ஆப்போசிட் ஃப்ளோ இன், ஓகே, 2 limbs ஆஃப் வாசாரெக்டா. ஸோ ஹென்லேஸ் லூப் அண்ட் வாசாரெக்டால ஆப்போசிட் ஃப்ளோல நமக்கு மூவ்மெண்ட் இருக்கு. இது எதுக்கு இருக்குன்னா மெடுலரி கிரேடியன்ட்டை மெயின்டைன் பண்ணதான் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் நடக்குது. ஸோ கார்டெக்ஸ்ல 300, இன்னர் மெடுல்லால 1200 மாஸ் மாலிட்டி பெர் லிட்டர் இருக்கணும். ஸோ கிரேடியன்ட் மெயின்லி டியூ டு சோடியம் குளோரைட் அண்ட் யூரியா. கிரேடியன்ட்னா என்னங்க, ஒரு சைட் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியா இன்னொரு சைட் கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கிறது தான் கிரேடியன்ட் அப்படிம்போம். அந்த கம்மி ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது சோடியம் குளோரைட் அண்ட் யூரியாங்க. வாட்டர் லீவ்ஸ் கலெக்டிங் டக்ட் ஈஸிலி. அதனால இந்த கலெக்டிங் டக்ட் கடைசியா இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கலெக்டிங் டக்ட். இதுல இருந்து வாட்டர் வந்து வெளியே போறதுனால, பாருங்க H2O வெளியே போறதுனால நமக்கு கான்சென்ட்ரேட்டட் யூரின் ஃபார்ம் ஆகுது. ஸோ கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, கான்சென்ட்ரேட்டட் யூரின் ஃபார்மேஷனுக்காக. அவ்வளவுதான். ஸோ ஹியூமன் கிட்னி இனிஷியல் ஃபில்ட்ரேட். ஸோ இனிஷியல் ஃபில்ட்ரேட் எங்க வருது, இந்த குளோமெருலார் ரீஜன்ல ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகிற இனிஷியல் யூரினை விட 4 times கான்சென்ட்ரேட்டட் யூரினை இந்த கலெக்டிங் டக்ட்ல ஃபார்ம் ஆகி வெளியேறுது. ஹியூமன் கிட்னி ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்க. ஸோ ரெகுலேஷன் ஆஃப் கிட்னியில் ADH ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன்னு சொல்லுவோம், அல்லது அதுக்கு இன்னொரு பேர் வேசோப்ரெசின், அது ஹார்மோனுங்க. எக்ஸசிவ் ஃப்ளூயிட் லாஸையும்
ஆஸ்மோ ரிசெப்டார் ஆக்டிவேஷனுக்கும் காரணமாக இருக்கு. வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அடுத்து இஃபெக்ட் டயூரிசிஸ், யூரினை வந்து குறைக்கும், ப்ரிவென்ட்ஸ் டயூரிசிஸ். டயூரிசிஸ்னா யூரின் அதிகமாக போகிறது. ஸோ யூரின் போகிறத குறைக்கும், பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்தும். ஆர்ஏஏஎஸ், ஸோ குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் குறையிறது தான் ஆர்ஏஏஎஸை ட்ரிகர் பண்ணிவிடும். பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆர்ஏஏஎஸ் ட்ரிகர் ஆகும். ஸோ ரெனின், ANG1, angiotensin 1, angiotensin 2, aldosterone ரிலீஸ். இது வந்து மெயின் ரியாக்ஷன், மெயின் ஆக்ஷன் இதோட ஆர்ஏஎஸோட ஆக்ஷன் இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஃபெக்ட் சோடியம் அண்ட் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷனை தூண்டிவிடும். குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். கடைசியாக ANF, ஸோ அட்ரியல் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வர்றது, ட்ரிகர் ஆகிறது. ஸோ வாசோ டைலேஷனுக்கு காரணமாக இருக்குது. பிளட் ப்ரெஷரை குறைக்கும், ஆர்ஏஎஸை நிறுத்தும், ஸ்டாப் பண்ணும், செக் பண்ணும். ஸோ ADH saves water, aldosterone saves sodium and water, ANF lowers blood pressure. இந்த இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்சுரேஷன் அண்ட் யூரின் காம்போசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது யூரின் ஸ்டோர்ட் இன் யூரின் பிளேடருங்க. பிளேடரில் வந்து யூரின் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். பிளேடர் ஸ்ட்ரெச்சிங் ஆக்டிவேட்ஸ் ஸ்ட்ரெச் ரிசெப்டார். ஸோ அது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி ஸோ மோட்டார் மெசேஜ் அனுப்பி பிளேடர் ஸ்மூத் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஏற்படுத்தி யூரித்ரல் ஸ்பின்டர் ரிலாக்ஸ் ஆகி யூரின் ரிலீஸ் ஆகுது. அதுதான் மிக்சுரேஷன். ஸோ யூரின் போகிறது தான் மிக்சுரேஷனுங்க. யூரின் நம்ம பாடியிலேருந்து ரிலீஸ் பண்ணோம் இல்லையா, தட் இஸ் வாட் கால்டு மிக்சுரேஷன். அது எப்படி நடக்குதுங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மிக்சுரேஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது நியூரல் மெக்கானிசம் வந்து யூரின் ரிலீஸை காஸ் பண்ணுது, ஏற்படுத்துது. இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன். ஸோ அடல்ட் யூரின் வந்து ஒரு நாளைக்கு அடல்ட்டில் 1.5 லிட்டர் 1 to 1.5 லிட்டர் யூரின் ரிலீஸ் ஆகுது. அடல்ட்டோட யூரின் ஸ்லைட்லி அசிடிக்காக இருக்கும், 6 pH 6 இருக்கும். யூரியா பர் டே 25 to 30 கிராம் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். கிளினிக்கல் க்ளூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைகோசோரியா, கீட்டனோரியாலாம் யூரின்ல இருந்ததுன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்கிரீஷன்ல இன்வால்வ் ஆகிற அதர் ஆர்கன்ஸ், லங்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பர் மினிட்க்கு 200 ml கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பரும் ரிலீஸ் ஆகுதுங்க. லிவர், பைல், அதில் வந்து பைலிரூபின், விரிடின், கொலஸ்ட்ரால், டீக்ரேடட் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ், ட்ரக்ஸ் இதெல்லாம் எக்ஸ்க்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸ்வெட் கிளாண்ட்ஸ், சோடியம் குளோரைட், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா, லாக்டிக் ஆசிட் அப்புறம் பாடிக்கு கூலிங் எஃபெக்டை கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. செபாஷியஸ் கிளாண்ட், ஸ்டீரால்ஸ், ஹைட்ரோகார்பன்ஸ், வேக்சஸ் இதெல்லாம் சீபம் வழியா எக்ஸ்க்ரீட் பண்ணுது. ப்ரொடெக்டிவ் ஆயிலி கவரிங்கை நமக்கு கொடுக்குது. சலைவா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை வெளியேற்றுது. நெக்ஸ்ட்டுங்க, டிசார்டர்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பார்க்கும்போது யுரீமியா அப்படிங்கிறது பிளட்டில் யூரியா அக்குமுலேட் ஆகுது. ஸோ கிட்னி ஃபெயிலியருக்கு இது காரணமாக இருக்கலாம். ஹீமோடயாலிசிஸ் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் கிட்னி, அது நம்ம பிளட்ல இருந்து நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், இந்த யூரிமியா வந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலிமா அல்டிமேட் கரெக்ஷன் ஃபார் அக்யூட் ரீனல் ஃபெயிலியர். ஸோ யூரிமியா வந்து ரீனல் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பர்மனன்ட் க்யூராக இருக்கும். ரீனல் கேல்குலிங்கிறது கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது. இன்சாலிபிள் கிறிஸ்டலைஸ்டு சால்ட் சச்சஸ் ஆக்சலேட்ஸ் நமக்கு கிட்னியில் வந்து ஸ்டோனாக ஃபார்ம் பண்ணும். குளோமெருலோ நெஃப்ரிட்டிஸ் அப்படிங்கிறது குளோமெருலஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் இன்ஃப்ளமேஷன், வீக்கம் வருது. ஸோ டயாலிசிஸில் ஃப்ளூயிட் ஹேஸ் சேம் டயாலிசிஸ் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அது வந்து சேம் காம்போசிஷன் ஆஸ் பிளாஸ்மா. பிளாஸ்மாவில் இருக்க சேம் காம்போசிஷன் இருக்கும் எக்ஸப்ட் நைட்ரோஜினஸ் வேஸ்ட். அப்போ நைட்ரோஜனஸ் வேஸ்ட் மட்டும் ஃபில்ட்ரேட் ஆகி போயிடும். பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மெட்டீரியலும் நம்ம பிளட்டை விட்டு வெளியே போகாது. அதுதான் டயாலிசிஸ் ஃப்ளூயிடோட அட்வான்டேஜ். ஹெப்பாரின் வந்து கிளாட்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணும். ஆன்டி ஹெப்பாரின் வந்து நமக்கு
நம்ம பிளட் நம்ம பாடிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிடுவாங்க. தென் டிரான்ஸ்பிளான்ட் டோனார். ஸோ ப்ரிஃபரபிளி க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் கிட்னி டொனேட் பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம பாடி வந்து அந்த கிட்னியை அக்செப்ட் பண்ணிக்கும், ரிஜெக்ட் பண்ணாது. ஸோ இதெல்லாம் நம்ம நீட் ட்ராப்ஸ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக அனுப்பும் போது அதில் நீங்கள் படிச்சுக்கலாங்க. ஸோ இதில் நம்ம எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷன் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம். அடுத்த சாப்டர் இன்னைக்கே உண்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சாப்டரும் இன்னைக்கே படிப்போம். குயிக் ரிவிஷன் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாங்க. இல்லை ஏதாவது விட்டு போயிருந்தா கூட நீங்கள் கேட்கலாம். என்சிஆர்டியில் இருக்க ஒரு கான்செப்ட் விட்டு போயிடுச்சு சார் அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் இன்னைக்கு ஈவினிங் உண்டு. ஒரு 4-4:30 போல வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணுறேங்க. இன்னும் 3 சாப்டர் இருக்கு நமக்கு. லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் நர்வஸ் சிஸ்டம், அப்புறம் கெமிக்கல் கோஆர்டினேஷன் சாப்டர்லாம் இருக்கு. ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, இதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிஎஃப் வச்சு பார்க்கும்போது இன்னும் நல்லா தெளிவாக புரியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.